கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே செல்போன் கடை உரிமையாளரிடம் 1 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். காசோலையை திருடி போலி கையெழுத்து போட்டு மோசடியில் ஈடுபட்டதாக கொடுத்த புகாரின் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டதால் 3 பேர் தலைமறைவாகி உள்ளனர். குமரி மாவட்டம் கருங்கல் ஆழ்விலை பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன் வெளிநாட்டில் தொழில் செய்து வருகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு கருங்கல் பஸ் நிலையம் அருகே 555 மொபைல்ஸ் என்ற கடையை அவர் தொடங்கினார். ஐயப்பன் வெளிநாட்டில் இருந்ததால் அவரது மைத்துனர் சுபின் என்பவர் கடையை கவனித்து வந்துள்ளார். அவருக்கு உதவியாக நாச்சி விலை பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் என்பவர் கடையில் ஊழியராக வேலைக்கு சேர்ந்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் சுபின் திடீரென உயிரிழந்தார். இதனால் ஐயப்பன் ஊருக்கு வந்து கடையை தொடர்ந்து நடத்த திட்டமிட்ட போது ஊழியர் அபிஷேக் மற்றும் அவரது நண்பரான உதய மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த அபீஸ் ஆகிய இருவரும் கடையை தொடர்ந்து நடத்துவதாக கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். கடையின் அவசர தேவைகளுக்காக ஐயப்பனின் கையொப்பமிட்ட ஒரு வங்கியின் 10 வெற்று காசோலைகளும் கடையின் பயன்பாட்டில் இருந்த மொபைல் எண்ணும் இவர்களின் வசம் இருந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் ஐயப்பன் கார் வாங்குவதற்காக வங்கியில் கடன் பெற முயன்ற போது அவரது சிபில் ஸ்கோரை சரிபார்த்து உள்ளனர். அப்போது அவரது பெயர் ரூபாய் 1 கோடிக்கும் அதிகமாக கடன் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து விசாரித்த போது மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தில் ஐயப்பனின் பான் கார்டு, ஆதார் கார்டு நகல்களை பயன்படுத்தி அவரது கையொப்பத்தை போலியாக போட்டு கடன் பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது. அதற்கு அந்நிறுவனத்தின் கடன் பிரிவு மேலாளர் ஷைபின் என்பவரும் உடந்தையாக இருந்தது. ஆவணங்களை சரிபார்க்காமல் மோசடிக்கு உதவியது அம்பலமானது. இதற்கிடையில் ஐயப்பன் தனது ஆடிட்டர் மூலமாக கடந்த 2023 முதல் 2025 வரையிலான கடன் வங்கி கணக்குகளை சரிபார்த்து உள்ளார். அப்போது இவர்களின் வசம் இருந்த மொபைல் எண்ணிற்கு வந்த OTP மற்றும் பாஸ்வேர்டுகளை திருடிய ஐயப்பனின் வங்கி கணக்கில் இருந்து அபிஷேக் தனது கணக்கிற்கு ரூபாய் 72,77,536 தொகையும், அபீஸ் தனது கணக்கிற்கு 24,97,499 தொகையும் மாற்றியுள்ளனர். இவ்வாறு இருவருமாக சேர்ந்து மொத்தம் 97,75,085 பணத்தை சட்டவிரோதமாக கையாடல் செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட ஐயப்பன் நாகர்கோவில் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் மனு மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட குற்றப்பிரிவு போலீசுக்கு சூப்பரண்ட் ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன் பேரில் அபிஷேக், அபீஸ், நிதி நிறுவன கடன் பிரிவு மேலாளர் ஷைபின் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் அபீஸ் கருங்கல் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றவர்களை தேடி வருகின்றனர்.